ரெண்டு முக்கியமான விஷயம் இன்றைக்கு நாங்கள் பேச போகிறோம். ஒன்று, என்னதான் பங்களாதேஷ் அணிக்கு பதிலாக ஸ்காட்லாந்து ஐசிசி கொண்டு வந்தாலும் இந்த T20க்குள்ள பாகிஸ்தான் அமைதியா இருந்து பெரிய ஒரு அணுகுண்டு தூக்கி போட போகுதோ அப்படின்ற மாதிரி நேற்று பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவர் சொன்ன ஒரு விஷயம் பரவலா இப்ப பேசப்படுது. இவர் சர்ச்சைக்குரியவர் தான். ஆசிய கிண்ணத்தை தூக்கிட்டு ஓடினவர் இவர் தான், உங்களுக்கு தெரியும். ஆசிய கிண்ணத்திலேயும் அவர் இன்று வரையில் விட்டு கொடுப்பை செய்யவில்லை. நான் எடுத்தது இந்த விஷயம் இப்படித்தான், இதை விட்டு அசைய மாட்டேன் என்ற ஒரு விடாப்பிடியாக இருக்கின்றார். அவர் பிரதமர், அதாவது பாகிஸ்தானின் பிரதமர் என்ன முடிவு சொல்கின்றாரோ அதன்படி நாங்கள் செய்வோம் என்று சொல்கின்றார். அவர் வெளிநாட்டு போயிருக்காரு, வந்துருவார். வந்ததுக்கு பிறகு தாங்கள் என்ன முடிவெடுக்கிறோம், தங்களுக்கு விளையாடணுமா இல்லையான்னு அரசாங்கம், பாகிஸ்தான் அரசாங்கம் முடிவெடுத்தால் நாங்கள் இந்த ஐசிசி உலகக்கிண்ண போட்டியிலிருந்து விலகுவோம். அரசாங்கம் என்று சொல்றது தானே, இவரும் அரசாங்கம் தான். இவர் ஒரு அமைச்சர், இவர் அமைச்சர், உள்துறை அமைச்சர், பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர். அப்ப கிட்டத்தட்ட சந்திரு அவர் சொல்றது பிரதமருக்கு அடுத்தது இவர் தான் என்ற நிலைமை தான். அப்ப இவர் முடிவெடுத்தால் பிரதமருக்கு இப்படித்தான் என்று சொல்கின்ற வேளையில் அதுதானே நடக்கும், அதுதானே விஷயம். அவர் இப்ப தான் நேற்றைய அறிக்கையில அவருடைய நிலைப்பாடு இது அப்படின்றத அறிவிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட பிரதமர் சொல்லும் வரைக்கும் இருக்காருன்னு நினைக்கிறேன். தப்பித்தோரி பாகிஸ்தான் அணி இந்த ஐசிசி T20 உலகக்கிண்ண கோப்பையிலிருந்து விலகுமா இருந்தா பெரிய அளவான ஒரு கலவரம் இங்கே இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, போட்டி நடக்கும், அதுல மாற்றம் இல்லை. போட்டி பாகிஸ்தான் இல்லாட்டினா பங்களாதேஷ் இல்லாட்டினா போட்டி நடக்கும். ஆனா போட்டியினுடைய எதிர்பார்ப்பு வருமானம்ன்றது பாரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும். இலங்கைக்கும் அது பாதிப்பாக, பெரிய பாதிப்பு. இலங்கைக்கு வருமானம் என்ற அடிப்படையில் பெரியதொரு பாதிப்பாக இருக்கும். இந்திய பாகிஸ்தான் போட்டி இலங்கையில் நடைபெற போகின்றது. அதற்கு ஏராளமான டிக்கெட்டுகள் விற்பனை முடிந்து விட்டன, டிக்கெட்டே இல்லை. இப்போ பாகிஸ்தான் மற்றும் இந்திய ரசிகர்கள் இலங்கைக்கு வர இருக்கின்றார்கள். அதே போன்று ஒருவேளை இறுதிப் போட்டி பாகிஸ்தான் இந்தியா வந்தால் இலங்கையில் தான் இறுதி போட்டி, அது இலங்கைக்கான வருமான இழப்பு. அதே போன்று சந்துரு ஏற்பாட்டாளர்களாக ஐசிசி, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை, ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் இது பாதிப்பாக இருக்கும். காரணம், இந்திய பாகிஸ்தானுக்கான டிக்கெட்டுகள், அதற்கான அனுசரணையாளர்கள், இவற்றின் அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். இவையெல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் இப்பொழுது பாகிஸ்தான் இந்த பிளே ஒன்றை வைக்குது என்றது நான் நம்புகின்றேன். அதாவது பாகிஸ்தான் இந்தியாவை பழி தீர்க்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா இதை பயன்படுத்த போகிறது. பெரிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கின்றார்கள் என்றால், இவர்கள் பாகிஸ்தான் இல்லாவிட்டால் பாரிய அளவான வருமான இழப்பு ஒன்று சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஏற்பாட்டாளர்கள் இந்தியா சகலதுக்கும் ஏற்படும் என்பதை ஒரு பக்கம் பார்க்கிறார்கள். நான் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம், என்னதான் வந்தாலும் பணம் என்ற விஷயத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையோடு மோத முடியாது. சர்வதேச கிரிக்கெட்டே, ஐசிசி, சர்வதேச கிரிக்கெட் அணிகள், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து கிரிக்கெட்டை ஆரம்பித்த அணிகள், நாடுகள் கூட இப்பொழுது இந்தியா தேவை, இந்தியாவோடு அனுசரித்து போனால்தான் கிரிக்கெட்டை கொண்டு செல்ல முடியும் என்கிற நிலைமையில் இருக்கின்றார்கள். போனா போகுது, பணம் தானே, பாகிஸ்தானை இதோடு வெளியேற்றுகின்றோம் என்று இந்தியா கங்கணம் கட்டுமாக இருந்தால் பாகிஸ்தான் இனிமேல் கிரிக்கெட் விளையாட முடியாத நிலைமைக்கு செல்ல வேண்டிய ஒரு, எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, இப்ப இது ஒரு விளையாட்டு, இது அரசியல் இல்லை. இது உண்மையை சொல்ல போனா இது ஒரு விளையாட்டுன்னு. ஏற்கனவே ரெண்டு பேருமே பெரிய அக்கப்போர்ல இருக்காங்க இந்த ரெண்டு நாடும். இதுல வேற இன்னும் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடும். சோஷியல் மீடியாவில் இன்று ஒரு போஸ்ட் பார்த்தேன், உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியவில்லை. சோஷியல் மீடியா போஸ்ட் எதையுமே நாங்கள் நம்ப முடியாது, உத்தியோகபூர்வம் வரவில்லை. வசீம் அக்ரம் சொல்லியிருக்கின்ற ஒரு விடயமாக சில போஸ்ட் உலாவுகின்றது. பங்களாதேஷ் பாகிஸ்தான் இப்பொழுது இவ்வாறு முடிவெடுப்பது பிழை. பங்களாதேஷிற்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இதுவரையில் என்னத்தை செய்திருக்கின்றது? எதுவுமே செய்ததில்லை. இந்த பிரச்சனையில் மட்டுமே ஏன் இப்பொழுது பாகிஸ்தான் தலையை போடுகின்றது, மூக்கை நுழைக்கின்றது என்றும் வசீம் அக்ரம் கேள்வி எழுப்புகின்றார். அதே போன்று கிரிக்கெட் போட்டிகளில் இந்த உலக கிண்ணத்தில் பாகிஸ்தான் இவ்வாறு செய்யாமல் விளையாட வேண்டும் என்றும் சொல்லி இருக்கின்றார். ஒருவேளை அவர் சொன்னது சரியாக இருந்தால், அவரை சொல்லி இருக்கின்றார் என்றால், அவர் கேட்கின்ற விஷயமும் நியாயமானது. அந்த நேரத்தில் விளையாடின வசீம் அக்ரம் அந்த மாதிரியான வீரர்கள் தான் இந்த விளையாட்டை விளையாட்டாக பார்த்தார்கள். அவர்களிடமிருந்து தான் சரியான கருத்துக்கள் வரும். அது இந்தியாவா இருந்தாலும் தான், இலங்கையா இருந்தாலும் தான், வேறு எந்த நாடா இருந்தாலும் தான், அவங்களுடைய அந்த அதுக்கு பிறகு வந்த ஜெனரேஷன் அது மோதி 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 அரசியலாக்கி இப்போ பெரிய அக்கப்புறாவே ஆறிது. இந்த விளையாட்டு அப்படின்றாலே அரசியலாகவே ஆயிரன்ற அளவுக்கு விளையாட்டு ரசிகர்களே வெறுக்கிற அளவுக்கு ஆகுது. இப்போ இது நாங்கள் பூவோல் அரசியல், கிரிக்கெட் இது எல்லாமே பார்த்தால் பல மாணவர்களோடு சேர்ந்து பலமற்றவர்கள் இணைந்து ஓட வேண்டும். இப்பொழுது அமெரிக்கா என்னதான் செய்தாலும் அந்த நாட்டோடு சேர்ந்து ஓடுகின்றார்கள். ஆசியா என்று வந்தால், அதுவும் தெற்காசியா என்று வந்தால், அரசியல் ரீதியில் நாங்கள் இந்தியாவோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கின்றது. கிரிக்கெட் என்று வருகின்ற வேளையில் உலக கிரிக்கெட்டே இந்தியாவோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற நிலைமை இருக்கின்றது. இப்போ அதை அண்மித்திருக்கின்ற நாடுகள் நாங்கள் அவர்களோடு இணைந்துதான் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைமை இருக்கின்றது என்றால் அவ்வாறு தான் இணைந்து பயணிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த சந்திரன், இது சரியா, எனக்கு தெரிந்த அளவில் சொல்கின்றேன், இந்த பிழை இருந்தால் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் பார்க்கின்றவர்கள். பங்களாதேஷ் கிரிக்கெட் வளர்ச்சியிலும்
இந்தியாவின் பங்கு இருந்திருக்கின்றது. பல இடங்களில் அவர்களுக்கு போட்டிகளை கொடுத்து பங்களாதேஷுக்கு சென்று விளையாடி, பங்களாதேஷை இந்தியாவிற்கு அழைத்து விளையாடி, இப்படி இந்தியா செய்திருக்கின்றது என்பது எனக்கு தெரிந்த அளவில் இருக்கின்றது. அதே போன்று இலங்கைக்கு எல்லாம் எப்போது தேவைப்படுகின்றது அப்பொழுதெல்லாம் இந்தியா கை கொடுத்திருக்கின்றது. ஒரு காலத்தில் நினைக்கிறேன் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை கிரிக்கெட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சிறுக முருகல் ஏற்பட்டது. அந்த IPL போட்டிகள் எல்லாம் அதன் மூலமாக வீரர்கள் வாய்ப்புகளை இழந்தார்கள். இந்தியா இலங்கைக்கு வராமல் கொஞ்ச காலம் போட்டிகளில் விளையாடாமல் ஒதுங்கி இருந்தது. அது பாதிப்பாக அமைந்தது. எனவே மீண்டும் அவை சீர் செய்யப்பட்ட பின்னர் இப்பொழுது உலகக்கிண்ணம் இந்த போட்டிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இவ்வாறு எல்லோரும் ஒன்றிணைந்து பயணித்தால் முன்னேறலாம். அதே போன்று இப்பொழுது இன்னொரு விஷயம் இருக்குத்தானே, எல்லாத்துக்கும் மேலாக இருக்கின்றவர்கள் கீழே இருக்கின்றவர்களோடும் அனுசரித்தும் போக வேண்டும். சரி, ஓகே, என்னட்ட தான் பலம் இருக்குது, அதனால நான் எல்லாரையும் தூக்கி வீசுவேன் அப்படி என்று இல்லாமல் கொஞ்சம் சரி, இந்த பிழை இருக்கின்றது, இதை திருத்திக் கொள்வோம், சேர்ந்து வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம், இப்படி என்று ஓடினாலும் சில விஷயங்களை நாங்கள் சுமூகமாக முடித்துக் கொள்ளலாம். இது எனக்கு தெரிஞ்சு இது விளையாட்டு இல்ல, இது அரசியலாக மாறி இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் கிரிக்கெட்டுக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் கிரிக்கெட் வீரர்களுக்கும் பாதிப்பு. என்னை பொறுத்தவரை இப்பொழுது பங்களாதேஷ் வீரர்கள் கிட்டத்தட்ட இந்த உலக கிண்ணத்தில் விளையாடவில்லை என்று அழுவார்கள். கண்டிப்பா எத்தனை பேர் இந்த உலக கிண்ணத்தில் விளையாடுவதற்கு கனவோடு இருந்திருப்பார்கள். அந்த வீரர்களுடைய கனவு, அவர்களுடைய நிலைமை என்ன, அரசியலால அதெல்லாம் போயிருக்கு. எனவே வீரர்கள் அவர்களை பற்றி யாருமே பார்க்காமல் இந்த அரசாங்கங்களும் அமைப்புகளும் முடிவெடுக்கின்றனவோ என்பதும் கொஞ்சம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள் பற்றி அப்படின்ற கருத்துக்களை சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையான கருத்துக்கள் இருக்கு. எது வேணாலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. கருத்துக்களை பதிவிடுங்க. இலங்கை அணி நேற்றைய நாள்ல எனக்கு தெரிஞ்சு நேற்று இலங்கை அணி செய்தது கொஞ்சம் சரியில்லாத வேலை போலாம் தெரியுது. என்ன நம்பிக்கையோட அது போட்டி முடிஞ்சது. அது என்னன்னா 250 ஓட்டங்களை கூட உங்களால தாண்ட முடியாம இருக்கு அப்படின்றது. இப்ப நேற்று ஒரு 250 ஓட்டங்களை மேலுக்கு தாண்டி இந்த போட்டியில வெற்றி பெற்றிருக்கலாம். முதல் போட்டியில் 250 வெற்றி பெற்றிருக்கலாம். இப்ப நேற்று 219 ஆட்டம் இழப்பு. அதிலும் சந்துரு இடையில் மத்திய வரிசையில் ஓட்டங்கள் தனஞ்சேரி சுலா சரிதா சலங்க ஓட்டங்களை குறைவாக பெற்றவர்கள் மீண்டும் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் போதிய அளவு நிதானம் இல்லாமல் அனுபவம் வாய்ந்த தனஞ்சேரி சில்வா 40, சரிதா சலங்க 45, இன்னும் நீங்கள் ஓட்டங்களை பெற முயற்சிக்க வேண்டும். முதல் போட்டியில் சதத்தை தவறவிட்ட கோஷல் மெண்டிஸ் 26 ஓட்டங்களோடு ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழக்கின்றார். தேவையில்லாத விஷயங்களாக இருக்கின்றது. பவான் ரத்நாயக்க ஓரளவு நம்பிக்கை தந்திருக்கின்றார், 29 ஓட்டங்கள். பவான் ரத்நாயக்கவை தொடர்ந்து பின்வரிசையில் 6வது 7வது இலக்கத்தில் துடுப்படுத்த ஆடுவது இந்த அளவில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது தெரியவில்லை. நேற்றைய போட்டியை பொறுத்தவரையில இறுதியாக வந்த அந்த 3 ஓவர்கள்ல கூட பெரிய அளவாக ஓட்ட எண்ணிக்கை பரவாயில்ல, வெள்ளாளுக்கு இருந்தாரு. ஆனா அவராலையும் அடிக்க முடியாம போயிருக்கு. நான் நினைச்சேன் ஒரு 240வது நெருங்குவாங்க. ஆரம்ப விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்ட வேளையில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் தனஞ்சேரி சில்வா சரிதா சலங்க துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் 250 ஓட்டங்களை பெறலாம், அதே போன்று போராடலாம் என்று இருந்தது. ஒரு ரவுண்ட் வெளியால போயிட்டு ஒரு வேலையா போயிட்டு வந்து திருப்பி பார்க்க ஸ்ரீலங்கா ஆல் அவுட். என்னங்கடா இதுல என்னடா செய்யறீங்க என்ற மாதிரி போச்சு. இந்த மாதிரி ஆயிருக்கு. இலங்கை அணியை பொறுத்தவரையில இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட்டங்களை பெற வேண்டி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலையில உலக கிண்ணத்தை முகம் கொடுக்கிறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு நாள் சதேச போட்டிகளும் T20 வேறு என்று சொன்னாலும் இந்த வீரர்கள் தான் அநேகமாக போகின்றார்கள். ஃபோம் என்பது முக்கியம். எந்த போட்டியில் நீங்கள் அடித்தீங்கள் என்றாலும் அடுத்த போட்டிகளில் அதை மாற்றலாம். எனவே ஒரு நாள் சதேச போட்டிகள் போன்ற போட்டிகளில் ஓட்டங்களை ஓடி பந்துகளை நீங்கள் பார்த்து அது ஃபோமுக்கு வந்தால்தான் அதிரடியாக விளையாடுகின்ற T20 போட்டிகளில் விளையாட முடியும். அதோட நேற்று இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை இங்கிலாந்து அணியுடைய பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்தது. 8 பேர் பந்து வீசியிருந்தார்கள் நேற்று. அந்த பந்து 8 பேர் அந்த பந்து வீச்சு தான் அவங்கள ஓட்ட எண்ணிக்கையை மட்டுப்படுத்தியது. ஏன்னா இலங்கை அணியினுடைய அந்த துடுப்பாட்டம் போன போட்டி இலகுவா வெல்லல. போன போட்டி கஷ்டப்பட்டு தான் வென்றாங்க. நாங்கள் அதான் சொன்னோம், மயிலையில் தப்பித்தான் வென்றாங்க. அதே போல போன போட்டியிலிருந்து இங்கிலாந்து அணி கொஞ்சம் முன்னேறி இருக்கிறது. இங்கிலாந்து அணி முன்னேறி இருக்கு, இலங்கை அணி பின்னேறி இருந்தாலும் சொல்ல வேண்டாம். 20 ஓட்டங்களுக்கு மேல குறைவு பின்னுக்கு வந்து இங்கிலாந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து அடுத்த போட்டி அப்படின்றது ஓகே. இதுல ஒரு நல்ல நன்மை ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா நேற்றைய போட்டியில இலங்கை அணி வென்றிருந்தா அடுத்த 3வது போட்டி பெரிய அளவாக ஆர்வம் இருந்திருக்காரு. அது ஒரு இறுதி போட்டி மாதிரி இருக்க போகுது. சரி, அந்த போட்டியிலேயாவது இலங்கை அணி வேண்டா பெரிய முன்னேற்றம் தான் தேவை. இப்பொழுது சில வேளைகளில் முக்கியமான 1-2 பந்து வீச்சாளர்களை இப்பொழுது ஓய்வில் இருக்கின்ற 2 பந்து வீச்சாளர்கள் உள்ள வர வாய்ப்பு எனக்கு 3வது போட்டி என்ற காரணத்தினால் அவரை உள்ளே எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் நான் சொல்றேன் சந்திரு, இல்லை, ஒரு போட்டி வெற்றி, ஒரு போட்டி தேவை. இதே அணியோடு 3வது போட்டியை விளையாடுங்கள். அப்ப நம்பிக்கை கொடுக்கும், வீரர்களுக்கு நம்பிக்கை வரும், அவர்கள் விட்ட மிஸ்டேக்ஸை திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதானே கடந்த காலங்களில் செய்கின்ற பிழை.
ஒரு வீரர் பிழைவிட்டால் அதை மாத்திடுவாங்க. பிழையை திருத்தி இன்னும் ஒரு போட்டியில் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. எனவே அதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துவிட்டு வசரங்கவை T20க்கு நேரடியாக கொண்டு வரங்கள். அசரங்க T20யில் இல்லாவிட்டாலும் கூட நான் பரவாயில்லை. கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவர் வேர்ல்ட் உலக கப் கிண்ணத்துக்கு நேரடியாக வரட்டும். ஏனைய வீரர்களை ஃபோமாக்குங்கள். இதுதான் விஷயம். நேற்றைய போட்டி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நேற்று இலங்கை அணி ஏன் அப்படி தடுமாறியது, அடுத்த போட்டியில என்னென்ன விஷயங்களை மாற்றிக்கொள்ளணும் இலங்கை அணி அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.